ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு பையனா நம்ம லேட்டாக ரியலைஸ் பண்ணுற சில விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம். ஏன் இது நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுடைய டைமை சேவ் பண்ணலாம். ரெண்டாவது உங்களுடைய மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாகவேவும் ரொம்ப ஜாலியாக உங்களுடைய லைஃப்பை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இதை எல்லாமே நீங்கள் ரியலைஸ் பண்ணாமல் இப்படி தான் லைஃபோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணுவீங்க. அதையும் தாண்டி தேவையில்லாமல் கஷ்டப்படுவீங்க. ஸோ அப்படிப்பட்ட சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆக்குறது மட்டும்தான். நம்பர் 1, லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரரி தான். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா, இது லைஃப் லாங் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் எப்பயுமே நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒவ்வொரு ஏஜை கிடைக்கும் பொழுது நிறைய பேர் உங்கள் கூட வருவாங்க, நிறைய பேர் உங்களை விட்டுட்டு போவாங்க, நிறைய பேர் உங்களுக்கு ஒரு நல்ல லெசனை கற்றுக் கொடுப்பாங்க, நிறைய பேர் இவங்களெல்லாம் திரும்ப பார்த்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான லெசனையும் கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ பணமாக இருக்கலாம், ஹாப்பினஸாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்ட பொருளாக இருக்கலாம், எல்லாமே டெம்பரவரி தான். அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கூட இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத உங்களால் கன்ஃபார்மாக சொல்லவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரே ஒரு பொருள் மேலேயோ இல்லை ஒரே ஒரு பொண்ணு மேலேயோ உங்களுடைய எல்லா அட்டென்ஷனையும் அங்கேயே வேஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஸோ எப்பயுமே அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா மூவ் ஆன் ஆகிறதுக்கு எப்பயுமே தயாராகுங்க. எப்பயுமே லைஃப்பில் நீங்கள் நிறைய விஷயங்களை அக்செப்ட் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியும். அதையும் தாண்டி அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு இது நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் அங்கேயே உட்காந்துருக்கக்கூடாது. எனக்கு நடந்துருச்சு, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். நம்பர் 2, பொண்ணுங்க எப்பயுமே அழகாக இருக்க பசங்கக்கிட்ட மட்டும்தான் பேசுவாங்க. அழகாக இல்லாத பசங்களுக்கு பொண்ணுங்க மடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்ஸ். இது ஏன் வருது அப்படின்னா, இது உங்களுடைய இன்செக்யூரிட்டி. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொசைட்டியில் காட்டப்படுற படங்கள் வீடியோஸ்னால தான் உங்களுக்கு இந்த மாதிரி தாட்ஸ் வருது. பொண்ணுங்க ஒரு பையன் கூட பேசுகிறதுக்கோ இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கோ அழகு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி நிறைய ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணுறாங்க. உங்களுடைய சக்ஸஸ், உங்களுடைய பவர், உங்களுடைய பணம், இதையும் தாண்டி உங்களுடைய ஃபிட்னஸ், அதுக்கு அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் பொண்ணுங்க உங்கள் கூட பேசுவாங்க. அழகாக இருந்தால் மட்டுமே பலமாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக பொண்ணுங்க பேசிட மாட்டாங்க. ஸோ இது ஒரு வீக்னஸாக நீங்கள் எடுத்துக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்டேஜில் உங்கள் கூட ஒரு பொண்ணுங்க வருவாங்க, நல்ல பொண்ணே வரும். 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கார்ப்பரேட்டுக்கு எதிராக பேசுகிறது, அதுக்கப்புறம் இந்த என்னுடைய லாங்குவேஜுக்கு ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணுறது, அடுத்த மக்களை வெறுக்கிறது, அதையும் தாண்டி பொலிட்டீஷியனை நான் அது பண்ணிடுவேன் இது பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறது. இதெல்லாம் ஒரு சாதாரண காமன் மேனாக இருந்து உங்களால் ஒன்று கூட பிடுங்க முடியாது. ஏன் அப்படின்னா கார்ப்பரேட் ஆல்ரெடி இல்லை கார்ப்பரேட்டோ இல்லை இந்த பொலிட்டீஷியன்ஸோ ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரக்சரடாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் பிரேக் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாது. அதோட ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு செக்டர்லையோ இல்லை பவர்ஃபுல்லான ஆளாக மாறினா மட்டும்தான் உங்களால் ஏதோ பண்ண முடியும். உங்களால் எமோஷ்னலாக கோபமாகி அடுத்தவங்களை வேணால் திட்ட முடியுமே தவிர அந்த ஒரு சிஸ்டத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய லைஃப்பில் என்ன தேவை அப்படிங்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு அடுத்தவங்களை நான் சேஞ்ச் பண்ணணும், இந்த சொசைட்டியை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. அப்படியே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் தனியாளாக இருந்தாலும் ஒருமே பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இல்லை உங்களுக்கு ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு பீப்புள் கிடைக்கிறாங்க, இல்லை ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு பவர் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணலாம். அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப்பை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு உங்களுடைய லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் நினைக்கிறீங்க வேலைக்கு போனால் முன்னேற முடியாது, பிஸ்னஸ் பண்ணால் தான் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு உங்களுடைய லைஃப் ஸ்டைல், உங்களுடைய ஃபினான்ஸோட சுச்சுவேஷன், உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணுங்கள். உண்மையாகவே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி ஜெயிக்க முடியுமா? அதுக்கு உங்கள்கிட்ட ரிசோர்ஸ் இருக்கா, உங்களுக்கு சப்போர்ட்டிவ் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீ கண்டிப்பாக வேலைக்கு போய் தான் ஆகணும். அதை விட்டுட்டு நான் வேலைக்கே போக மாட்டேன், வேலைக்கு போனால் சம்பாதிக்க முடியாது, பணக்காரனாக முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. நிறைய பேரோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக வேலைக்கு போனால் தான் ஓகே அப்படிங்கிற அளவுக்காக மாறும் அப்படின்னா நீ கண்டிப்பாக வேலைக்கு போய் தான் ஆகணும். அதை விட்டுட்டு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா டீ கடையில் தான் போய் நிற்பீங்க, டீ கடை வைக்க போகிறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு.
ஸோ உங்களுடைய லைஃப்பில் ரியலாகவே உங்களால் பிஸ்னஸ் பண்ணி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு யோசிங்க. அப்படி பண்ண முடியாது, எனக்கு அந்தான சப்போர்ட்டிவ் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு வேலைக்கு போங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போடணும், நிறைய தோல்விகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஃபேமிலி பையனால் ஈஸியாக பண்ண முடியும். ஆனால் ஒரு சாதாரண சுச்சுவேஷன்லேருந்து வர முடிகிற ஒருத்தனால் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுல இங்கே நிறைய கேள்விக்குறிகள் இருக்குது. அப்படியே பண்ண விடுவாங்களா அப்படிங்கிறதும் இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெண்களை திருத்துறது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்ப்பரேட்டும் பிஸ்னஸும் பெண்களை வந்துக்கிட்டு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுது. ஏன்னா அவங்களுக்கு சீப்பாக ஒரு லேபர் தேவை. அப்படி இருக்கும் பொழுதே கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரக்சரை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் போய் ஒரு பெண்ணெல்லாம் திருத்த முடியாது. ரீல்ஸில் ஆடுற ஒரு பொண்ணை போய் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னால் சொல்லவும் முடியாது. அந்த பொண்ணாக நினச்சா தான் முடியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுதே நான் பெண்களை திருத்துறேன், இந்த சொசைட்டி திருத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறது. அப்படி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பழைய புராணத்தையே பாடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சொசைட்டிக்கு அன்ஃபிட்டாக மாறிடுவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சொசைட்டியில் நடக்கிற சில விஷயங்களை அக்செப்ட் பண்ண கற்றுக்கோங்க. நீங்கள் வந்து அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இருந்தாவே போதும். அதை விட்டுட்டு நான் அவங்கள திருத்துறேன் இவங்கள திருத்துறேன் அதெல்லாம் வேஸ்ட்டு. அப்படியே திருத்தணும்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேஸில் போய் மாட்டிக்கிறவங்க தேவையில்லாமல் உங்களை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. ஸோ உங்களுடைய லைஃப் தான் வேஸ்ட் ஆகும். சொசைட்டியில் சில விஷயங்களை திருத்தவே முடியாது, அதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கான பவரில் வந்து நீங்கள் உங்களால் திருத்த முடியும். ஸோ அந்த பவரை நோக்கி நீங்கள் ஓட ஆரம்பிங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா பணம் மட்டுமே உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்காது அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவனை துரத்தி விடுங்க. ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் பணத்தால் மட்டும்தான் வாங்க முடியும். பணம் இருக்கிற இடத்துல ஹாப்பினஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஹாப்பினஸ் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக பணம் இருந்தே ஆகும். பணம் இல்லை அப்படின்னா உங்களால் ஹாப்பியாகவே இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா சிம்பிள் தான். நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க, 2 பேருமே ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா உங்களால் கஷ்டத்தை தாண்டி அந்த பொண்ணோட ஹாப்பியாக இருக்க முடியாது. அதுவே உங்கள்கிட்ட பணம் இருக்குது, ஸோ கஷ்டத்தை நினைக்கவே முடியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணோட ஹாப்பினஸாக இருக்கலாம், வெளியே போகலாம், ஜாலியாக இருக்கலாம். ஒரு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைய ஈஸியாக உங்களால் அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போக முடியும். ஸோ எப்பயுமே பணம் அப்படிங்கிறது ஒரு ப்ரைமரியான ஒரு ரிசோர்ஸ். அந்த ரிசோர்ஸை நீங்கள் எப்பயுமே அதை சம்பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், தப்பே கிடையாது. அதை விட்டுட்டு கேனத்தனமாக பணம் வந்து ஹாப்பினஸை கொடுக்காது, பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உளறிக்கிட்டு இருக்காதீங்க. பணக்காரங்க சொல்லுவாங்க ஆல்ரெடி அவங்கக்கிட்ட பணம் இருக்குது அதனால சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட பணம் இல்லை, ஸோ முதல்ல அதை சம்பாதிங்க, அதை ரியலைஸ் பண்ணுங்கள், அதை ஃபீல் பண்ணுங்கள். அந்த பணம் உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கல அப்படின்னா அப்போ சொல்லுங்கள், தப்பே இல்லை. அதை வந்து நீங்கள் உங்களால் பண்ணவே முடியல, அது என்னுடைய இயலாமையை வந்து நான் மேட்ச் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட முட்டாள் எவனுமே இருக்க முடியாது. ஸோ இதையும் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் ஏன் இந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு முன்னாடி தெரியணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லைஃப்பில் ஒரு 98% பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 2% மட்டும்தான் நமக்கான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ எப்பயுமே இந்த 98% எந்த அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணுறீங்களோ, ஒரு 50க்கு 50 தேவையான விஷயம் 50, தேவையில்லாத விஷயத்தை 50 நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களால் ஈஸியாக சக்ஸஸ் ஆக முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 99% தேவையில்லாத விஷயங்களையும் ஒரு 1% மட்டும் சர்வைவலுக்கான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம சர்வைவலுக்காக மட்டுமே போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைஃப்பில் சில விஷயங்களை அக்செப்ட் பண்ண கற்றுக்கோங்க. ஆமாம், இது என்னால் மாற்றவே முடியாது, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறது, ஸோ நான் தான் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டைமில் எந்த பாயிண்டில் நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்களோ அந்த பாயிண்டில் நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.